வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் நம்ம 2வது முறையாக இந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி இந்த பதிவை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பங்குச்சந்தை ஹோலி பண்டிகை காரணமாக விடுமுறை. ஸோ நமக்கு ஒரே ஒரு நாள் தான் இந்த வாரத்தில் ட்ரேடிங்கே நடந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் இந்த வீடியோவை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். காரணங்கள் கொஞ்சம் அசாதாரண சூழ்நிலைகள், உலக சூழ்நிலைகள் நடந்துக்கிட்டு இருக்க இந்த வேளையில் இப்படி ஒரு பதிவை எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிது. சரி, அதையும் நம்ம மறுக்காமல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நான் கொடுத்துட்ருக்கேன். அதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கமான பதிவுகளுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய நிஃப்டியினுடைய முடிவு, அதாவது இந்த திங்கட்கிழமை ஏற்பட்டிருக்கக்கூடிய முடிவை முதல்ல பார்க்கலாம். 24,865 முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய கேப் டவுன் தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை க்ளோசிங்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுலேருந்து இறங்கி 24,603ங்கிற லோ வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ நம்ம அந்த 610ங்கிறது சில வாரங்களுக்கு பிறகு மறுபடியும் டச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு லெவலாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து அது நின்றுருக்கு. போன சனிக்கிழமை அன்றைக்கி கொடுத்த வீடியோவிலேயே நான் சொல்லியிருக்கேன், 200 days EMAவை கட் பண்ணி கீழே போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து வரக்கூடிய கேண்டில் அதை விட கீழே லோவில் க்ளோசிங் ஆச்சுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு. நல்லா சரிஞ்சு அந்த லோ டிப்பில் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட அந்த 24,610ங்கிற லெவலில். இப்போ இதற்கும் கீழே போகுமா அப்படிங்கிறது நாளைய பங்குச்சந்தையினுடைய சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. இன்னும் இந்த வாரம் முடியாத சூழ்நிலையில் புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்கள் ட்ரேடிங் செக்ஷன்ஸும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதற்கு இடைப்பட்ட இந்த காலகட்டங்களில் நடந்துக்கிட்டு இருக்க போரானது மிகவும் சிவியராக நடந்துகிட்ருக்கு. மிகப்பெரிய இழப்புகளை சண்டை நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடங்களில் அந்த நாடுகள் இழந்துக்கிட்டு வருது அப்படிங்கிறது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. மனித இழப்புகளை பார்க்கும்போது ஒரு பக்கம் நமக்கு வேதனையாக தான் இருக்குது. அதுவும் குழந்தைகள் அந்த போர்னால் இழந்திருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து இந்த உலகம் மீண்டும் ஒரு அமைதிக்கு வரணும் அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன். இது தொடர்ந்துக்கிட்டு போச்சு அப்படின்னா பல நாடுகளுக்கு பலவிதமான பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். குறிப்பாக விலைவாசி அப்படிங்கிறது தாறுமாறாக ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நடுத்தரமும் அதற்கு கீழே இருக்கக்கூடியவர்களும் ஒரு உணவுக்கு கூட பஞ்சம் ஏற்படக்கூடிய வகையில் கஷ்டப்படக்கூடிய சில சூழ்நிலைகள் வந்துடலாம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வராமல் நிம்மதியான ஒரு வாழ்வை எல்லாரும் பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம வேண்டிக்குவோம். நல்லபடியாக அந்த பிரச்சனைகள் சுமூகமாக சீக்கிரமாக முடிஞ்சு பழையபடி இயல்பு நிலைக்கு எல்லாரும் திரும்பணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். இந்த சூழ்நிலையில் பங்குச்சந்தையினுடைய நிலவரங்கள் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி பர்டிகுலராக நமக்கு ஹோலி பண்டிகை காரணமாக விடுமுறை ஆகிட்டதுனால உலக சந்தைகள் ட்ரேடிங் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் எல்லா சந்தைகளுமே மைனஸில் இருந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இதில் என்னென்னா, நம்முடைய நிஃப்டியோடைய வேர்ல்டு இண்டெக்ஸாக கருதப்படக்கூடிய கிஃப்ட் நிஃப்டியினுடைய செயல்பாடுகளை இப்போ பார்த்தோம் அப்படின்னா 24,292 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 24,145 வரைக்கும் லோ போயிருக்கு. ஸோ இன்றைக்கி சூழ்நிலையில் இந்த ஒரு இறக்கத்தை கொடுத்து ரொம்ப மோசமாக தான் இறங்கி வந்திருக்கு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் வந்த அந்த நிலைமை மீண்டும் அந்த 24,000 நெருங்கிக்கிட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ கொஞ்சம் ஒஸ்ட்டாகவே இந்த 2 நாளில் நமக்கு, அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையும் நமக்கு இறங்கி வந்ததை பார்க்கும்போது அதை விட மோசமாக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இந்த கிஃப்ட் நிஃப்டி இறங்கியிருக்கிறத பார்க்கும்போது தெரியுது. ஸோ இதனுடைய பிரதிபலிப்பு அப்படிங்கிறது நாளைய பங்குச்சந்தையில் நமக்கு இருக்கலாம். நாளை காலை சூழ்நிலையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். இதில் ஒரு 50% ரிக்கவரி வரலாம், இல்லை இதை விட டவுனுக்கு போகலாம், வேறு வாட் எவர் இட் இஸ். பட் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது இரவு 10 மணி அளவில் செவ்வாய்க்கிழமை இரவு கிஃப்ட் நிஃப்டி இப்படி ஒரு சூழ்நிலையில் ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இந்த நேரத்தில் இருக்கணும். கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா அமைதியாக இருக்கிறது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு அவசர முயற்சிகளும் நம்ம இதில் எடுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. நிஃப்டியை பொறுத்தளவில் நமக்கு 24,865 முடிஞ்சிருந்தாலும் நாளைக்கு ஒரு வேளை 24,300லையோ இல்லை 250லையோ ஓப்பன் ஆகுது அப்படின்னா கூட அடுத்த சப்போர்ட்டாக நான் பார்க்குறது 24,000 அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தான் இருக்குது. இன் கேஸ் ஆஃப் டைம் அதை கண்டினியூ ஆகி இந்த லெவலுக்குள்ளே வரும்போது இந்த 200 days EMA சொன்னேன்,
அதற்கு கீழே வந்து இந்த வீக்கில் க்ளோசிங் வரும்போது தொடர்ந்து அந்த லெவல்லையே இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த இஎம்ஏவை கிராஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நமக்கு ஒரு புல்லிஷ் மார்க்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறது கஷ்டம். போன தடவை நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு க்ளோசிங் வச்சுருந்தாலும் கூட மறுநாள் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான செய்தியை கொடுத்தாங்க, இந்த மாதிரி டேரிஃப் வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதில் ஒரு ஜம்பை கொடுத்து மேலே போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ கிடையாது. இப்போ நடக்கிறது போர் அப்படிங்கிறதுனால பல நாடுகள் பல இழப்புகளை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்ம அந்த ஒரு மாதிரியான ஒரு பாசிட்டிவ் சைனை டக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. குறிப்பாக சொல்லணும்னா தங்கம் வெள்ளி கூட இந்த பர்டிகுலர் டேயில் இன்றைக்கி குறிப்பாக இறங்கி கீழே வந்திருக்கிறதையும் நான் பார்த்தேன். வெள்ளி ஒரு 8%, தங்கம் ஒரு 4% இப்போ தற்சமயம் குறைந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கமாடிட்டி மார்க்கெட்லேயும் இந்த ஒரு இறக்கமானது இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து உங்களுடைய பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணி நிம்மதியாக நமக்கு மார்க்கெட் திரும்புகிற வரைக்கும் நம்ம கவனமாக இருக்கணும். சப்போர்ட் லெவல்ஸுக்கு எங்கே வந்து நல்ல சப்போர்ட் எடுக்குதோ அங்கே நம்ம ஃப்ரெஷ் என்ட்ரிஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாது, காத்திருக்க வேண்டியதான். இந்த நிலைமைகள் சீரடையும் போது கண்டிப்பாக பங்குச்சந்தைங்கிறது நமக்கு மேலோங்கி மறுபடியும் செல்லும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. நம்பிக்கையோடு தான் இருக்க வேண்டும். அந்த ஒரு சூழ்நிலை வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அதற்கு இடையில் நான் சொன்ன மாதிரியான இந்த ஒரு விஷயமும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இந்த 200 days இஎம்ஐ வந்து கட் பண்ணி நமக்கு மேலே வர்ற வரைக்கும் அடுத்து ஒரு பாசிட்டிவான ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டுங்கிறது நமக்கு இருக்கிறது கஷ்டமாக இருக்கலாம். அந்த இடம் வரும்போது ஒரு ரெசிஸ்ட் ஆகி மறுபடியும் திரும்பி உள்ளே வர்றதும் போகிறதுமாகவே கூட இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆனால் நம்ம நினைக்கிறதுன்றது கரெக்டாக நடக்குன்றதுக்கு சூழ்நிலைகள் இல்லை. ஒருவேளை வேறு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் நமக்கு வந்து அதை தாண்டறதுக்கான வாய்ப்புகளும் வரலாம். இது நான் டெக்னிக்கலாக சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் அதை மீறி வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் வரும்போது இந்த லெவலை தாண்டிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுருங்க. இது ஒரு நாள் தான் இப்போ இறங்கியிருக்கு. ஸோ இந்த வீக்கே க்ளோசிங் எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்கணும். ஒருவேளை 24,000 வந்து நின்றுடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்து வரக்கூடிய வாரங்களில் பங்குச்சந்தையினுடைய செயல்பாடுக்கு ஏற்றாப்பில் தான் நம்ம முயற்சிகள் பண்ணணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஏன் நான் இவ்வளோ விரிவாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவசரப்பட்டு இறங்கிடுச்சு சரி இதுக்கப்புறம் கீழே போகாதுன்னு அவசரப்பட்டும் வாங்கிடாதீங்க. ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கிறதையும் அவசரப்பட்டு விற்றுடாதீங்க. ஏன்னா எந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை தனிப்பட்ட சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்கும். ஒரு நீண்ட கால முதலீடாக செய்கிறவங்களுக்கு காத்திருக்கிறதுக்கு இதில் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. குறுகிய காலத்தில் நான் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து சாத்தியமான சூழ்நிலையாக இருக்காது அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. இந்த லெவலுக்கு கீழே வந்தால் ஒருவேளை 24,000க்கும் கீழே போச்சுன்னா 23,360ங்கிற அடுத்த லெவலுக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் ஆகிடலாம். கவனத்தோடு இருங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் முதல்ல ஒரு அலர்ட்டை நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த பர்டிகுலர் டைம்லேயும் நம்ம வந்து சில பர்டிகுலர் செக்டர்ஸ் வந்து என்னென்னா ஆப்போசிட்டாக வேலை செய்யும். அதாவது சொல்கிற மாதிரி இது இறங்கினா அது உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் ஆயில் செக்டர் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு தகுந்த மாதிரி க்ரூட் ஆயில் $74 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப நாளாக $65 கீழே இருந்துக்கிட்டு நமக்கு போலேன்னு வருத்தப்பட்டது. $72 தாண்டி $75 நெருக்கி போய்கிட்டு இருக்குது. ஸோ அடுத்தது 82, 88 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நான் க்ரூட் ஆயிலை பொறுத்தளவில் பார்க்குறேன். ஸோ இது ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கிறதுனால சில ஆயில் ஸ்டாக்ஸுகள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது வரக்கூடிய காலகட்டங்கள்ன்றதையும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நேஷ்னல் அலுமினியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பொறுத்தளவில் $362.85 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு பர்டிகுலராக திங்கட்கிழமை அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5% ஏறிச்சு. ஏன்னா அந்த மெட்டல்ஸ் எல்லாம் அந்த நேரத்தில் பாசிட்டிவாக இருந்ததுனால ஏறிச்சு. ஸோ ஒருவேளை அடுத்து நான் வரக்கூடிய நாட்கள்லேயும் அதனுடைய ஏற்றம் இருந்துச்சுன்னா 389 வரைக்கும் போகலாம். ஆனால் 340 கட் பண்ணிடுச்சுன்னா கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி கோல்டு சில்வர்லாம் இன்றைக்கி நல்ல கடுமையாக இறங்கி இருக்கிறதுனால மற்ற மெட்டல்ஸ்களும் நாளைக்கு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுங்க. ஏன்னா அன்றைக்கி ஏறிச்ச மறுநாளும் தொடர்ந்து மேலே போகுமோ அப்படிங்கிற எண்ணத்தோட மெட்டல் செக்டர்ஸில் இருந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம எதுக்கு இதை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்து காட்டுறோன்னா கோல்டு அண்ட் சில்வருடைய இறக்கத்தை பேஸ் பண்ணி தான் நான் இதை பேசுகிறேன். நீங்களும் அதை ஒரு வாட்டி பாருங்கள். கோல்டை பொறுத்தளவில் நம்ம 5180ன்றது நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸ், அதையும் தாண்டி மேலே திங்கட்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா 5419 வரைக்கும் ஏறி போச்சு. அங்கேருந்து ஒரு இறக்கத்தை கொடுத்து இன்றைக்கி 5109 இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. 4996 வரைக்கும் இப்போ லோ போச்சு.
ஸோ டாலர் வேல்யூவில். ஸோ ஃப்ளக்சுவேஷனும் ஜாஸ்தியாக இருக்குது, அதே சமயத்தில் இறக்கமும் ஜாஸ்தியாக இருக்குது. 4% வரைக்கும் மைனஸ் போயிருக்கு. அதே மாதிரி சில்வரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா $83 நெருக்கத்தில் இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 78.10ங்கிற அந்த லெவல் வரைக்கும், அதாவது 77.98 வரைக்கும் லோ போயிருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல இறக்கத்தை 97.40ன்ற லெவலுக்கு நெருங்கி போயிருக்காங்க. 96.39 தான் இந்த மேக்ஸிமம் டாப்பு இந்த பர்டிகுலர் திங்கட்கிழமை அன்றைக்கி போனது. இன்றைக்கி கீழே இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கு. ஒருவேளை 78.10 கட் பண்ணி கீழே க்ளோசிங் போச்சுன்னா மறுபடியும் அந்த $64 வரைக்கும் கூட மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். இப்போ நம்ம அந்த 92.20க்கு மேலே க்ளோசிங் வந்தால் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை நான் போன சில வாரங்களுக்கு முன்னாடி இதில் சொல்லியிருந்தேன். ஸோ 92.20க்கு மேலே ஒரு நாள் க்ளோசிங் வந்துச்சு, அதாவது ஃப்ரைடே க்ளோசிங் வந்துச்சு, வீக்லி க்ளோசிங். மறுவாரம் அந்த கன்ஃபர்மேஷன் நமக்கு அதுக்கு மேலே இருந்திருந்தால் இந்நேரம் அது பிச்சுட்டு மேலே போயிருக்கும். பட் அந்த இடத்துல அந்த கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இந்த 2 நாளுமே கீழே வந்துருச்சு. ஸோ கன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எந்த ஸ்டாக்லேயோ இண்டெக்ஸ்லையோ எல்லாத்துலேயுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா மறுவாரம் செயல்பாடுகள் அதை பொறுத்து இருக்கணும். நம்மளை அங்கே தான் ஏமாற்றிடுவாங்க. நம்மளை இந்த மாதிரி ஏற்றிட்டு போகும்போது சரி மேலே போகுதே நினச்சி அந்த இடத்துல லாங் என்ட்ரி கொடுத்துருந்தவங்களுக்கு இங்கே எல்லாருக்குமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும் இந்த கமாடிட்டி பொசிஷன்ஸில் இறங்கினவங்களுக்கு. பட் கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய நேரம் இருந்தாலும் $83 நெருக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ மெட்டல்ஸும் இறங்குறதுனால நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த வாரத்தை பொறுத்தளவில் நான் வந்து எதுவும் புதிய பங்குகளை பற்றி சொல்கிறதுக்காக நான் இந்த வீடியோ போடலை. என்னை பொறுத்தளவில் ஒரு அலர்ட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிஃப்டி வந்து எப்படி இறங்கிட்டு வருது, அடுத்து கிஃப்ட் நிஃப்டி எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் இல்லாத சூழ்நிலையில் பங்குச்சந்தை அங்கே வெளிநாட்டில் எப்படி செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி கமாடிட்டி சந்தை எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. இறங்கி வரும்போது நமக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பெஸ்ட்டு சப்போர்ட்ஸாக நான் சொல்கிறது 24,000ம் 23,360 இருக்கும். அதே சமயத்தில் மறுபடியும் நமக்கு மேலோங்கி செல்லும்போது 25,400க்கு மேலே அடுத்து ஒரு க்ளோசிங் ஸ்ட்ராங்காக வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனத்தோடு பொறுமையாக இருக்கிறது நல்லது. எந்த இடத்துல வந்து நல்லா சப்போர்ட் எடுக்குதோ அந்த இடம் நமக்கு புரிகிற வரைக்கும் காத்திருக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நமக்கு வரும்போது அது ஒரு பாடமாக கருதுங்கள், பயமாக பார்க்காதீர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இன்றைக்கி என்னுடைய வீடியோ இந்த அளவில் தான் நான் கொடுக்கணுன்னு நான் நினச்சது, அதுதான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ யாரும் வந்து என்னடா ஸ்டாக்கை பற்றி சொல்லலையே நீங்கள் நினைக்கலாம். அப்படி சொல்கிறதுக்கான சூழ்நிலை இல்லைங்கிறது உங்களுக்கே தாராளமாக புரியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இதை எடுத்து கொடுத்துருக்கேன். சந்தர்ப்பங்கள் நமக்கு மீண்டும் பங்குச்சந்தையில் நமக்கு நல்ல ஒரு வலிமையான சந்தர்ப்பங்களை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் சனிக்கிழமை பங்குச்சந்தை நிலவரத்தோடு உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.